Hi students, welcome to my channel. இந்த வீடியோவில் 10th தமிழ் இயல் 3ல் உள்ள 1 mark டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் முறையான தொடர். 4 ஆப்ஷன்ஸ் செக் பண்ணுங்கள். ஆப்ஷன் சி பாருங்கள், தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. காலில் அணியும் அணிகலனை குறிப்பது கிண்கிணி. காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். ஆப்ஷன் சி பாருங்க சரியான விடை. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டால் தம் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை எது அப்படின்னு கேட்குறாங்க. இன்மையிலும் விருந்து, இல்லாத போதும் வீட்டில் இருக்கிறத அடமானம் வச்சு வந்தவங்களுக்கு விருந்தளித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்மொழி என்பது பண்பு தொகை, நன்மை ப்ளஸ் மொழி. விடுபட்ட உணவு வகைகளை வரிசைப்படுத்துக. பச்சரிசியை கொண்டு டேஷ் செய்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. பச்சரிசியை வச்சு பொங்கல் செய்தனர். பாசி பருப்பினை வறுத்து உருண்டை பிடித்து கேரட்டை துருவி நெய்யிட்டு அல்வா செய்து முடித்த அம்மா இறுதியாக உருளைக்கிழங்கை சீவல் செய்து அனைவரையும் உணவு உண்ண அழைத்தார். ஆப்ஷன் சி பாருங்க, பொங்கல், உருண்டை, அல்வா, சீவல். இதான் சரியான விடை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இயல் 1 மற்றும் இயல் 2 2 டெஸ்ட்டுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படிங்கிறது கொன்றை வேந்தனில் உள்ள விருந்தினருக்கு உணவிடுவோரின் முக மலர்ச்சியை உவமையாக்கி இருப்பவர் யாருன்னு கேட்குறாங்க. ஜெயம் கொண்டார். விருந்தினருக்கு உணவிடுவோரின் முக மலர்ச்சியை உவமையாக்கியவர் ஜெயம் கொண்டார். அடுத்த கேள்வி, டேஷ் தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. 4 ஆப்ஷன்ஸே பாருங்க. சரியான விடை தனித்து உண்ணாமை. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை அடகு வைத்தான் தலைவன் என்று கூறிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. சரியான விடை என்னன்னு பாருங்க, புறநானூறு. உண்டால் அம்ம இவ்வுலகம் என பாடியவர் யார்? சரியான விடை இளம்பெருவழுதி. விருந்தினரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பியதை கூறுவது எதுன்னு கேட்குறாங்க. எந்த நூலில் சொல்லியிருப்பாங்கன்னா பொருணர் ஆற்றுப்படை. விதைக்காக வைத்திருந்த திணையை குத்தி விருந்திட்டதை கூறும் நூல் எது? விதைக்காக வைத்திருந்த திணையை குத்தி விருந்தினர்களுக்கு விருந்திட்டதை கூறும் நூல் எது? புறநானூறு. விருந்தளிக்க விதைத்த நெல்லை அரித்தெடுத்து வந்ததை கூறுவது எது? பெரிய புராணம். உணவு உண்ண வேண்டியவர் எவரேனும் உள்ளீரோ என கேட்கும் வழக்கத்தை குறிப்பிடுவது? வீட்டு கதவு மூடுறதுக்கு முன்னாடி யாராவது சாப்பிட இருக்காங்களான்னு பார்ப்பாங்களாம். அது எந்த நூலில் சொல்லியிருக்காங்க? குறுந்தொகை. வள்ளல்களால் விருந்தினர் போற்றப்பட்டதை பாடியவர் யார்? சரியான விடை ஔவையார். காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் நற்பண்பு எது? விருந்தோம்பல். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வீடியோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஆன்சர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. விருந்தோம்பும் நெறிகளை வரிசைப்படுத்தி பாடிய நூல் எது? விருந்தோம்பலுக்கு உள்ள நெறிகளை வரிசைப்படுத்தி பாடிய நூல் காசி காண்டம்.
அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. வெற்றி வேர்க்கை. உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இந்த பாட்டு. விவேக சிந்தாமணி. நெக்ஸ்ட்டு பின்வரும் வாக்கியங்களை கவனிக்க. பழந்தமிழர் புதியவர்களுக்கு உணவு வழங்குவதையே கொள்கையாக கொண்டிருந்தனர். விருந்தினரை வாயில் வரை பின்தொடர்ந்து சென்று வழி அனுப்புவர். மேற்கண்ட வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடுத்து. ரெண்டுமே சரியானது தான். ஸோ ஆன்சர் பாருங்கள், இரண்டும் சரி. வெற்றி வேர்க்கை என்பது டேஸ் எனவும் வழங்கப்பெறுகிறது. வெற்றி வேர்க்கை அப்படின்ற நூலுக்கு இன்னொரு பெயர் என்னது? நருந்தொகை. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிள்ளைத்தமிழ் எவ்வகை இலக்கிய வகையை சார்ந்தது? பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். குவார்டர்லி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் புக் எடுத்து படிக்க தேவையில்லை. இயைபு தொடை சொற்களை குறிப்பிடுக. இயைபு தொடை அப்படின்னது லாஸ்ட்டு சேமாக இருக்கிறது. கலந்தாட வடமாட. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிள்ளைத்தமிழில் உள்ள பருவங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை பருவங்கள்? 10. பைம்பொன் அசும்பிய தொந்தி. இத்தொடரில் அசும்பிய என்பதற்கு டேஸ் என்று பொருள். அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற. ஆப்ஷன் பி பாருங்க. முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார்? முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அரைஞான் மணியும் ஒளி வீசும் அரைவடமும் டேஸ் அணி ஆகும். எதில் அணிவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அரைஞான் மணி என்பது என்னது? இடையில் அணிகிறது. பொட்டுடன் வட்ட வடிவமான சுட்டி பதிந்திருந்தது எங்கன்னு கேட்குறாங்க. சுட்டி அப்படிங்கிறது நெற்றி சுட்டின்னு சொல்லும் இல்லையா, நெற்றியில் அணிகிற ஒரு அணிகலன். குண்டலங்களும் குமைகளும் அசைந்தாடியது. குண்டலங்களும் குலைகளும் அசைந்தாடியது எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. காதில். சொற்களை சரியாக வரிசைப்படுத்தி சொற்றொடராக்குக. இதை பாஸ் பண்ணி வச்சுட்டு படித்து பாருங்கள் 4 ஆப்ஷன்ஸையும். 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடல்களால் பாடப்பெறுவது. இதுதான் பிள்ளைத்தமிழ் அதோடது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. இப்பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. குமரகுருபரர். பிள்ளைத்தமிழில் உள்ள லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பிள்ளைத்தமிழ் பருவம் எந்த பருவம் பற்றி இதில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் செங்கீரை பருவம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். குண்டலமும் குலைக்காதும் இலக்கண குறிப்பு தருக. உம்முன்னு முடிஞ்சிச்சுன்னா அது என்னது? எண்ணுமை. குண்டலமும் குலைக்காதும் எண்ணுமை. கிங்கினி அரைஞ்சான் சுட்டி என்பன முறையே. கிங்கினி அப்படிங்கிறது எது? காலில் அணிவது. அரைஞான் இடையில் அணிவது. சுட்டி அப்படிங்கிறது நெற்றியில் அணிவது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் உங்களுக்கு எது சம்மந்தமாக வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கி. ராஜநாராயணனின் எந்த படைப்பு சாகித்ய அகாடமி பரிசினை பெற்றது? கி. ராஜநாராயணனோட எந்த படைப்பு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி பாருங்கள், கோபல்லபுரத்து மக்கள். கரிசல் இலக்கியம் என்பது டேஸ் வட்டார பகுதியை சார்ந்ததாகும். கரிசல் இலக்கியம் அப்படிங்கிறது கோவில்பட்டி சுற்றி அந்த ஊர் சைடு உள்ளதை அதை தான் கரிசல் இலக்கியம்னு சொல்கிறோம். கரிசல் வட்டார சொல் அகராதியை உருவாக்கிய கரிசல் எழுத்தாளர் யாருன்னு கேட்குறாங்க. கரிசல் வட்டார சொல் அகராதியை உருவாக்கியவர் ராஜநாராயணன். கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூல் டேஸ் போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது. இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கோபல்லபுரத்து மக்கள் என்னும் கதையின் ஆசிரியர் கி. ராஜநாராயணன். கரங்கு இசை விழாவின் உறந்தை என்று குறிப்பிடும் நூல் எது? அகநானூறு. இடைச்செவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி எழுதப்பட்டுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. கோபல்லபுரத்து மக்கள். வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகளை தொடங்கியவர் யார்? கி. ராஜநாராயணன். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகளை தொடங்கியவர் கி. ராஜநாராயணன். கி. ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கிய கரிசல் மண்ணின் படைப்பாளி யாருன்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு முன்னாடி கரிசல் இலக்கியங்களை பற்றி எழுத ஆரம்பித்தவர் கு. அழகிரிசாமி அவர்கள். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வீசு தென்றல் தொகையின் வகையை தேர்க. இலக்கண கொஸ்டின்ஸ் வந்துச்சு. வீசு தென்றல் அப்படிங்கிறது வினைத்தொகை. காலம் கறந்த பெயரச்சம் என்பது என்னதுன்னு கேட்குறாங்க. காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. தமிழ் தொண்டு என்னும் தொடர் டேஸ். தமிழுக்கு செய்யும் தொண்டு என அப்படின்னு எழுதலாம். ஸோ உருபும் பயனும் உடன் தொக்க தொகை இதுக்குள்ளே மறைஞ்சு வந்திருக்கு. தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிவப்பு சட்டை பேசினார் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான தொகையின் வகை எது? சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் அப்படின்னு வரணும். அன்மொழி தொகை. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ப்பாகன் இத்தொடரில் அமைந்துள்ள தொகையை தெரிவு செய்க. இதுலேயும் தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு வரணும். உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செங்காந்தல் என்ற சொல்லில் அமைந்துள்ள தொகையை தேர்க. செங்காந்தல் அப்படின்னு என்னது? செம்மை ப்ளஸ் காந்தல் பண்பு தொகை. மலர்கை தொகையின் வகையை தேர்க. மலர்கை அப்படிங்கிறது மலர் போன்ற கை அப்படிங்கிற போலன்ற ஓம உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ அது உவமை தொகை. மலர்கை அப்படிங்கிறது உவமை தொகை. பொருத்தமானதை கொண்டு பழமொழியை நிறைவு செய்க. விருந்தும் மருந்தும் 3 நாள் தான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? விருந்தும் மருந்தும் 3 நாள். கரும்பு தின்றான் இத்தொடரில் தொக்கியது எது அப்படின்னு கேட்குறாங்க. கரும்பை தின்றான் அப்படின்னு வரணும். ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு. ஐங்கிறது என்னது? 2வது உறுப்பு. ஸோ ஆப்ஷன் பி இரண்டன் உறுப்பு அப்படின்றது தான் சரியான விடை. கரும்பை தின்றான் அப்படின்னு வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மதுரை சென்றார் என்ற தொடரில் தொக்கியது டேஸ் உறுப்பு. மதுரைக்கு சென்றார் அப்படின்னு வரணும். ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள், கு அப்படின்ற உறுப்பு தான் தொக்கி வந்திருக்கு.
தமிழ் தொண்டு என்பது டேஸ் என விரிவு பெறும். தமிழ் தொண்டு அப்படிங்கிறது தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு வரணும். சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். வீடியோ ஸ்லோவாக போச்சுன்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸ் எழுதிக்கோங்க. தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு இக்குறட்பாவில் இடம்பெறும் அடி எதுகை சொற்களை தேர்க. எதுகை அடி எதுகை கேட்டிருக்காங்க. சரியான விடை என்ன வரும்? தாளாண்மை வேளாண்மை. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். உலகத்தோடு ஒட்ட ஒளிகள் கல்லாதவர். உலகத்தோடு ஒட்ட ஒளிகள் கல்லாதவர் அறிவில்லாதவர். இன்மை புகுத்தி விடுவது டேஸ் முயற்றின்மை. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். யாருக்கும் பழியாவது அறிவறிந்து டேஸ். இதெல்லாமே திருக்குறள் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான். யாருக்கும் பழியாவது அறிவறிந்து ஆள்வினை இன்மை. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். திருக்குறளை போற்றி பாடும் நூல் எது? திருவள்ளுவ மாலை. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார்? பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர்? இதுவும் பாரதிதாசனோட வரிகள் தான். ஏகாரத்தில் மேக்சிமம் முடிஞ்சிருக்கும். இந்நிலத்தே ஏ, வையகமே ஏன் முடியுது இல்லையா? ஏகாரத்தில் முடிஞ்சிச்சுன்னா அது பாரதிதாசனோட லைன்கள் தான் மேக்சிமம் இருக்கும். ஸோ சரியான விடை பாரதிதாசன். அறிவு என்பது டேஸ். மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வரும் இல்லையா? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். யமரா மன்னன் டேஸ் கெடும். யமரா மன்னன் இடிப்பார் இல்லாததால் கெடும். இது செய்கிறது தப்புன்னு சொல்லி எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லாதவரோட மன்னனோட இது கெடும்னு சொல்கிறாங்க. 10 மடங்கு தீமை தருவது எது? நல்லார் தொடர் கைவிடல். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொடுங்கோலனை குறிக்கும் தொடர் கோலோடு நின்றான். கொடுங்கோலனை குறிக்கும் தொடர் கோலோடு நின்றான். நாள்தோறும் டேஸ் மன்னவன் நாடு கெடும். நாள்தோறும் நாடி முறை செய்யாத மன்னவன் நாடு கெடும். பொதுமக்களை தேடி போய் அவங்களோட தேவைகளை புரிஞ்சு செய்யணும். அப்போதான் மன்னவனோட நாடு சிறக்கும். ஸோ நாள்தோறும் நாடி முறை செய்யாத மன்னவன் நாடு கெடும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பண் எண்ணாம் பாடற் கியைபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இதில் அமைந்துள்ள எதுகை மோனைகளை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் வச்சுருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி மெதுவாக அதோட ஆன்சர்ஸை நோட் பண்ணுங்கள். எதுகை பாருங்கள். பண் எண்ணாம் கண்ணோட்டம் இது ரெண்டுலையும் அடி எதுகை வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மோனையில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் லெட்டர் சேமாக எங்கே இருக்குது? கண்ணோட்டம் கண் இது ரெண்டுலையும் கா கன்றது ஃபஸ்ட் எழுத்து சேமாக இருக்குது. ஸோ சீர்மோனை. நெக்ஸ்ட்டு பண் எண்ணாம் கண் எண்ணாம் இதில் சீர் மோனையும் சீர் எதுகையும் வந்திருக்கு. ஓகேயா? ஸோ ஆன்சர் என்ன வரணும்? அடி எதுகை அடி மோனை சீர்மோனை ரெண்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், ஆன்சர்ஸ் செக் பண்ணிடலாம்.
அடி எதுகை சீர்மோனை சீரெதுகை. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, கூவிலங்காய் தேமா மலர் என்னும் வாய்ப்பாட்டுக்கு பொருத்தமான ஈற்றடி. அழகீட்டு வாய்ப்பாடை யூஸ் பண்ணி செக் பண்ணுங்கள். இதில் ஃபுல்லாதையும் நான் செக் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு மலர் அப்படின்ற வாய்ப்பாடு எதுக்கு வருதுன்றதை செக் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பவர் அப்படிங்கிறது நிறை, ஸோ மலர்ன்ற வாய்ப்பாட்டு கீழே வருது. ஸோ ஆன்சர் நாகரிகம் வேண்டுபவர். கூவிலங்காய் தேமா மலர் என்னும் வாய்ப்பாட்டுக்கு பொருத்தமான ஈற்றடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நயத்தக நாகரிகம் வேண்டுபவர் டேஸ். சரியான விடை நஞ்சுண்டு அமைவர். நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் நஞ்சுண்டு அமைவர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். முயற்சி தருவது டேஸ். முயற்சி பெருமையை தரும். வேளாண்மை என்னும் செருக்கு. இத்தொடரில் உள்ள வேளாண்மை என்பது டேஸை குறிக்கும். இந்த இடத்துல வேளாண்மை அப்படிங்கிறது பிறருக்கு உதவி செய்தலை குறிக்கும். தேமாங்காய் தேமா பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டுக்கு பொருத்தமான ஈற்றடி. இதை கொஞ்சம் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். வேளாண்மை என்னும் செருக்கு, பிறப்பு அப்படின்னு முடிகிறது செருக்கு. ஸோ ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கெடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். இக்குறளில் இடம்பெற்றுள்ள அளபடைகள். கெடுப்பதுவும் துய்ப்பதுவும் அப்படிங்கிறது இன்னிசை அளபடை, ரெண்டுமே இன்னிசை. ஸோ ஆன்சர் இஸ் இன்னிசை கமா இன்னிசை. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று என்னும் உவமை டேஸ் குறிக்கிறது. நச்சப்படாதவன் செல்வத்தை குறிக்கிறது. நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று என்ற உவமை நச்சப்படாதவன் செல்வத்தை குறிக்கிறது. ஊளையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது இயற்றுபவர். இக்குறளில் எந்த சீருக்கு புளிமாங்காய் என்னும் வாய்ப்பாடு பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே ஆன்சர் இருக்கு பாருங்கள், அதை செக் பண்ணிக்கோங்க. உழைவின்றி அப்படிங்கிறது தான் புளிமாங்காய் வாய்ப்பாடுக்கு பொருந்தும். இதோட 3 இயலும் முடிச்சிட்டோம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.